காமிச்சீங்கனாலே அவங்க உள்ள விட்டுருவாங்க. இங்கேயே வெளியில டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நீங்க இங்க எடுத்தாலும் சரி அங்க எடுத்தாலும் சரி இந்த டிக்கெட் வச்சு எல்லா ஸ்பாட்டுக்கும் போய்க்கலாம். இந்த டெம்பிள் வந்து பல்லவர் காலத்துல கட்டப்பட்டது. இந்த கோயிலோட சேர்த்து மொத்தம் 7 கோயில் இருக்கு. இந்த கோயிலை தவிர மிச்ச எல்லா கோயிலும் கல்லுக்குள்ளதான் இருக்கு. பழங்காலத்து இந்த 7 கோயிலெல்லாம் சேர்த்து 7 பக்கோடாஸ்ன்னு சொல்லுவாங்க. 2004 வந்த சுனாமில இந்த கோயிலை பத்தி நிறைய ரகசியம் தெரிஞ்சுச்சு. பின்னாடி இருக்க பாறை கூட ஒரு கோயில் தாங்க. இதே மாதிரி இன்னும் 6 கோயில் கடலுக்குள்ள இருக்கு. சுனாமி அப்பதான் இந்த கோயில்லாம் வெளில வந்திருக்கு. இந்த கோயிலுக்குள்ள நடந்து போகும்போது ஏதோ ஒரு கோட்டைக்குள்ள நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. இந்த கோயில் வந்து காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. கோயிலுக்கு வெளியில கல்வெட்டும் சிற்பங்களும் நிறைய இருக்குங்க. இந்த டெம்பிள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாக்கே பெருமைங்க. ஏசியால இருக்க பழமையான கோயில்கள இதுவும் ஒண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோயில நடந்து போகும்போது வைபா இருக்குங்க. இந்த கோயில ஒரே பாறையில செஞ்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கோயில்ல வந்து விஷ்ணுவும் சிவன் சிலையும் இருக்கு. இந்த கோயில்ல விஷ்ணு படுத்த மாதிரி காட்சி அளிக்கிறாரு. கோயில்ல ஒரு சில பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்க சிவன் சிலை வந்து 2004 சுனாமி வந்தப்போ சிவன் சிலை சேதமாயிடுச்சு. ஆனாலும் இன்னும் பிரம்மாண்டமா தான் இருக்கு. மிச்ச கோயில் மாதிரி இந்த கோயில நட சாத்த மாட்டாங்க. 6 to 6 நீங்க எப்ப வந்தாலும் இந்த கோயில பார்க்கலாம். இங்க பெரிய சைஸ்ல ஒரு தொட்டி ஒன்று இருந்துச்சுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது அந்த காலத்துல பயன்படுத்தின நீச்சல் குளங்க. இதுக்குள்ள குட்டியா கிணறு மாதிரி இருந்துச்சுங்க. இந்த வியூல கோயில பார்க்க செம்மையா இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ள ரெஸ்ட் ரூமும் ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சிருக்காங்க. கோயில விட்டு வெளில வந்தா 2 பக்கமும் கடையா இருக்குங்க. இந்த வழியா போனா கடலுக்கு போயிடலாம். இங்க புஸ்டாலு ஸ்நாக்ஸ் விளையாடுறதுக்கு அப்படின்னு நிறைய வைக்கிறாங்க. இங்க கிட்ஸுக்கு ராட்டனம் குதிரை சவரன் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னாடி இருக்கிறதுதான் மகாபலிபுரம் பீச். கொஞ்ச நேரம் கழுக்குள்ள இருந்து பீச்ல வச்சுட்டேன். பீச்ல ஒரே கிரௌடுங்க. எல்லாரும் இங்க குளிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம சேனல் பேரை கடல் மண்ணில செதுக்கிட்டு வந்தேங்க. குதிரை சவாரி எல்லாமே இருக்குங்க. அப்புறமா கடல்ல உட்காந்து மண் வீடு கட்டி விளையாண்டேங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க. டைம் வரது இல்லைன்னா பாருங்களேன். கடல்ல இருக்க சோவிய வச்சு ஒரு கோட்டை மாதிரியே கட்டிட்டேங்க. கொஞ்ச நேரம் எங்க தாத்தா கூட உட்காந்து கடலை ரசிச்சேங்க. இந்த வீடியோ என்ன முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட கண்டினியூ அடுத்த வீடியோல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.